ஸோ வெல்கம் டு சினிமா கனிஸ் பாட்காஸ்ட். அது சேனல்லே என்ன கிழிச்சோன்னு தெரியாமல் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு 2-3 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு கேவலமான செட்டப்போடு உங்களை வந்து சந்திச்சிருக்கோம். அண்ட் நான் வந்து நரேஷ் அண்ட் சங்கீத். ஃபஸ்ட்டு கங்குவாவோட டிஸ்கஷனோட ஆரம்பிக்கலாம். அப்ரிசியேஷன். ஓகே, அப்ரிசியேஷன். ஓகே, அப்படி சொல்லலாம். சரி, ஓகே. கங்குவா சொல்லுவீங்க. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நிறைய படம் வந்துச்சு. லைக் நிறைய படம் வரும்போது ஒரு படம் சப்போஸ் ஒரு படம் சரி இது படம் அது வரட்டும் வெயிட் பண்ணதில் அந்த கங்குவா தான் எல்லாம் வெயிட் பண்ணுறது மோஸ்ட்லி. ஸோ படம் ரிலீஸ் ஆனதில் லைக் நம்ம எதிர்பார்த்த மாதிரி படம் வந்துருச்சு. சொல்ல போனால் இவ்வளோ ஹைப் கொடுத்ததுக்கு வர்த்துன்னு சொல்லலாம் அந்த படம். ஆமாம், அந்த இனிஷியலாக அந்த இப்போ பிரசன்ட் சூரியோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு இல்லையா? அதில் அந்த காம்பினேஷன்ஸ் ஆகட்டும், அந்த ஜோக்ஸ் ஆகட்டும், பைக் சேசிங்லாம் சீரியஸாக சொல்கிறேன். எக்ஸிகியூஷன்லாம் பாராட்டுறது வந்து சிவா தான் படம். ஃபுல் கிரெடிட்ஸ் ஞானம் இல்லை சார் இதை வெளியே கொண்டு வந்ததுக்கு. ஆனால் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு காம்படிஷன் இல்லை, வரலாம். ஆனால் 2க்கு வந்து யாரும் வர மாட்டாங்க. அதான் இதுக்கப்புறம் யாராச்சும் வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய இதுதான், சேலஞ்சு தான். கண்டிப்பாக அவர் சிவாவுக்கு ஒரு நன்றி. அவர் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த ப்ராட்காஸ்ட் இருக்கும். ப்ராட்காஸ்ட் இல்லைப்பா, பாட்காஸ்ட். அதுக்கப்புறம் படம் அவர் சொன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்சு 1000 இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கே நல்ல ஒரு ஓப்பனிங், ரொம்ப நல்ல ஓப்பனிங். ஓப்பனிங். ஆமாம், அடுத்த தளபதி சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு தான் அடுத்த ஓப்பனிங்கிறப்போ தளபதி சிவகார்த்திகேயன் கொடுத்ததுக்கு அப்புறம் சின்ன பகவதி நல்ல ஓப்பனிங்கிறது சூர்யாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு தானே. அவர் ஒரு பிக் லீக்ல ஜாயின் பண்ணிட்டார்ல. அவர் பிக் லீக்ல. சரி, ஓகே ரைட். சரி, ஓகே, படத்துக்குள்ள போலாமா? படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசலாம். திஷா பத்தானியோட கேரக்டர் இருந்து ஆரம்பிக்கலாம். எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர், வெல் ரிட்டன் ஒரு உமன் சென்ட்ரிக் கேரக்டர். அதை வந்து எப்படி சொல்றது, இதை பேசாம உமன் சென்ட்ரிக் படமாவே கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. கங்கான்னு மாத்திருக்கலாம். மாத்தி அவங்கள பேசாம பீரியடிக் பொசிஷன்ல ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பசங்களாம் தியேட்டர்ல உட்காந்துருப்பானுங்க. அவ்வளோ தூரம் ஒரு எப்படி சொல்றது ஆடியன்ஸ் புல்லிங் ஒரு கேரக்டரா இருந்துச்சு அது. பாபி டியோல் பத்தி இதை சொல்லுவீங்க. இருந்தாரா படத்துல? ஏய், இல்ல கெட்டப்னால நம்ம பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் அவரோட ரோலும் ஒரு டெரிஃபிக்கான வில்லன். அவர் பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும். இவர் எப்படி சூர்யா ஃபேஸ் பண்ண போறாரு, கங்குவா அந்த கேரக்டர் எப்படி அந்த அளவுக்கு ரிமெம்பரான ஒரு கேரக்டர் அவரு. அதனால இருந்துச்சு. நிஜமா பேர் மறந்து போச்சு. அரத்தி அந்த ஊரோட அரசன். அவர் பேர் என்ன? அரசன். சரி, இப்போதைக்கு அரத்தி அரசன் வச்சுக்கலாம். பாபி டியோல் எல்லாரும். அவர் பேர் என்ன? ஒத்தக்கண்ணன். மறந்து போச்சு. அதாவது பேரை கூட மறக்கிற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். இல்ல சரி, கண்ணு காது எல்லாமே மறைச்சிருச்சு. இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு படத்தை இங்க கண்ணை மூடிட்டு கூட பார்க்கலாம். அவர் ஏன்னா விஷுவலுங்கிறத தாண்டி எப்படி சொல்றது, வெறும் வாய்ஸ்லேயே இந்த படம் ஃபுல்லாக ஓடிச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. வெறும் வாய்ஸ் மட்டும் தான் ஓடிச்சு படத்துல. இது ஃபுல்லாக அப்படி சொல்ல ரொம்ப ஒரு லவுடான ஒரு பீரியாடிக் போர்ஷன். அப்படி கண்ணை மூடிங்க நீங்களே இமேஜின் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிவா சார். ஓ, நல்ல பேர். ஓகே, இதெல்லாம் சொல்ல எங்களுக்கு ஆசை தான் இந்த படத்தை பத்தி. படத்துல நான் சூர்யா ஃபேனு. என் வாழ்க்கையே வெறுக்க வச்சுட்டீங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து. எல்லாரும் கலாய்ச்சே கொண்டுட்டாங்க. சூர்யாவுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான படம் ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 2.5 years கழிச்சு ஒரு தியேட்டருக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து. சூர்யாவுக்கும் தியேட்டருக்கும் செட் ஆகவே என்னவோ. இந்த ராசி இல்ல ஞானவேலுக்கும் சூர்யாவுக்கும் செட் ஆகவே. என் தலைவன் எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் தெரியுமாடா? அயன் தெரியுமாடா? வாரணம் 14 years ஆஃப் வாரணமாயிரும்டா அந்த படம். சாரி, 16 years ஆஃப் வாரணமாயிரம்மா. எதற்கும் துணிந்தவன் தெரியுமா? எதற்கும் எனக்கு புரியலடா என்ன லாஜிக் கிடையாது. இந்த மனுஷன் நாள் கழிச்சு இந்த பழைய சூர்யாவை இந்த படத்துல பார்த்தேன். வேல் படத்துல ஒரு ரன்னிங் கொடுப்பாப்ல, ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அது இந்த படத்துல நான் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்பீலிங்கா, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது சீரியஸா சொல்றியா? சீரியஸாவே நிஜமாலே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. எப்பவும் போல அந்த மனுஷன் எல்லா படத்துலயும் நல்லா தான் நடிக்கிறாரு. யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆக்டிங்ல குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் சினிமாவுக்கு டைரக்டர்ஸ்க்கு முதல்ல ரைட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியல. யாருமே ரைட்டிங்கை ஒரு பெரிய கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய படம் டாப் டயர் படம் ஃப்ளாப் ஆர் மெயின் ரீசன் ரைட்டிங் தான்.
எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, இந்த படம்லாம் நமக்கு பிடிக்காம போகுதுல்ல, ஒருவேளை நம்மளோட டேஸ்ட் மாறிடுச்சா இல்ல இந்த படம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, இப்பெல்லாம் ஒரு டாக் வருதுல இந்த படம் பழைய கான்செப்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கான்செப்ட் நல்லா இருந்தா எப்போ வந்தாலும் ஓடணும்ல. அது கரெக்ட் தான். இப்போ 1001 ரிலீஸ் ஆனப்போ யாருமே பார்க்கல, அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு கங்குவாவோட பெஞ்ச் மார்க் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் த பெஸ்ட் விஷுவல் இந்த படத்துக்கு தான். நோ ஹேண்ட்ஸ் டவுன், இதுதான் ஆப்ஷன். ஏன்னா சத்தியம் சொல்கிறோம், ஒரு தமிழ் படத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வேலையை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் எந்த படத்துக்குமே. எவ்வளோ மட்டமான படம்லாம் இருந்துச்சு, ஹை பட்ஜெட் படம். இவங்க கொடுத்துருந்த பட்ஜெட்டுக்கு இந்த விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கப்பல் சீன்லாம் எவ்வளோ சமயம் எடுத்துருந்தானுங்க. அதுதான் லைக் கொஞ்சம் ரீசெண்ட் வந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க யாரும் மேக்கிங்ல ஸ்டோரியில மட்டும்தான் கொண்டு வராங்க தவிர மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இந்த ஸ்டண்ட் பத்தி பேசாத. இல்ல ஜெனரலா மற்ற படங்கள்ல இல்ல, இந்த படத்துல 2 பேரும் ரொம்ப பாராட்டணும். ஒன்னு வந்து மிலன் ஆர்ட் டைரக்டர், அவருக்கு உசுறு கொடுத்து வேலை செஞ்சிருக்கான் மனுஷன். டைரக்டருக்கு வந்து குடோஸ் நல்லா செம்மையா பண்ணியிருக்காரு மனுஷன். அந்த நிஜமா அந்த பீரியட்ல இப்படி இருந்துச்சான்னு நமக்கு தெரியல, ஆனா அந்த பீரியட்ல இப்படி இருந்திருக்குங்கிற ஒரு இது நம்ம டவுட்டே பண்ண மாட்டோம். அவ்வளோ நல்ல ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டிஓபி வெற்றி மனுஷன் எங்க கூட்டிட்டு போய் எங்க வச்சு எடுத்தாரு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷுவல்ஸ். டெக்னிக்கலா வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் இந்த படம் டெக்னிக்கலா. அதுல எதுவும் இல்ல, பட் நம்ம அந்த மெயின் கோர் பாத்தீங்கன்னா அது உட்கார்ல. அதான் இப்போ லோகேஷ் சொல்லுவார்ல, இப்போ ஒரு படம் வந்து ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, சப்போஸ் இன் கேஸ் டெக்னிகாலிட்டிஸ்ல ஃபெயிலியர் ஆனா கூட ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் லோகேஷ். அந்த மாதிரி இந்த படம் டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங், ஆனா ரைட்டிங்ல தான். இன்டர்வியூ அப்படியே லூப் வித்தியாசமா கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலா நல்லா இருந்துச்சுன்னா அதான் எவ்வளவு முக்கியம் நாள் ஏத்துப்பாங்க. நான் மண்டையில ஏறிடுச்சோ என்னவோ என்னன்னு தெரியல. முன்னாடி சொல்லியிருந்தில்ல ரைட்டர்ஸ் வந்து யாரும் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த படத்துல பார்த்தோன்னா 4 ரைட்டர்ஸ் மொத்தமா சிவாவோட சேர்த்து 4 அப்படி சொல்லிதான். கிரெடிட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து சிவா, டைலாக் ரைட்டர் தான் அவ்வளோ பேர் இருந்தது, திரும்பி ரைட்டர் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிவா தான் இருக்கும். அதான் ஸோ அந்த ரைட்டர் வந்து ஃபினி கொஞ்சம் ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். டைலாக்ஸ்ல மட்டும் ஹெல்ப் கேட்டதுக்கு லைக் ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸ்டோரி கூட பரவாயில்ல, நல்ல ஸ்டோரி தான். இப்போ அந்த 2 பீரியடி கனெக்ட் பண்ற அந்த பார்ட் இருக்குல்ல, அது ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அது எப்படி கனெக்ட் ஆகுது 2 பேத்துக்கும் கடைசி வரைக்குமே 3 வச்சு கனெக்ட் பண்ணாங்க. டக்குன்னு நம்ம மேல பேன் பண்ணா 3, அங்க இருந்து டிரான்சிஷன் போட்டு இங்க வந்துடுறாங்க. நிஜமா அந்த பிரசன்ட் சீனோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா இருந்துச்சு. அந்த ஃபிளைட் எல்லாம் எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா எடுத்துருந்தானுங்க பத்தியா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ், நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த பைக் சென்டர் கொண்டு வந்தானுங்க பத்தியா. கேட்டு போட்டு மறந்துட்டாங்க, கேட்டு போட்டுருந்தாங்க. அதுதான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லயே அதே சீன் இருக்கும், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்கும். அது ஏன் அந்த கேட் போட்டல, அது அவனுக்கு எல்லாம் ஷூட் போடுவாங்க. இதெல்லாம் மேபி எடுத்துருந்துருப்பாங்களா இருக்கும். எடிட்டிங் டேபிள்ல பாவம் சிவா என்ன பண்ணுவாரு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 245 மினிட்ஸ்க்கு இருந்துச்சு 220க்கு ட்ரிம் பண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அவர் கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். இல்ல எடிட்டர் வேற இறந்துட்டாரு, அவர் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நிஜமா அவர் வந்து என்ன மலையாள படம் எடிட் தள்ளுமலா மாதிரி ஒரு படம் எடிட் பண்ணிட்டு, இந்த படம் அவரோட எடிட்டிங் பார்க்கும்போது அவருக்கே எனக்கு வந்து இரிட்டேட் ஆயிருக்கும். என்ன இவ்வளோ ஸ்லோவாக, ஐ மீன் ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி ஸ்லோவாக போனால் ஆர்ட் ஃபிலிமுக்கு அது அக்செப்டபிள். இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நம்ம போய் உட்காந்துட்டு இதுவே ஸ்லோவாக போச்சுன்னா எல்லாத்துக்குமே காண்டாகும். அதான் அண்ணன் ஸ்பீடாக போனால் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு இதை ஹரி டைரக்ட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சிருக்கும், எல்லாம் வீட்டுக்கு வந்துருக்கும். உன்ன ஸ்லோவாக சொல்கிற காரணம்னா எடிட்டிங் ஒன்று, உன்ன ரைட்டிங்லேயே இருக்குது. படம் கட்டு ஸ்லோவா, பேசிங் ஸ்லோ விட உனக்கு அந்த இருக்கிற கண்டென்ட் ஸ்லோவா இருந்தாலும் நல்லா இருக்க கண்டென்ட் தான் நம்ம மறந்துடுவோம். இப்போ ஸ்லோவா இருக்க படம் வந்து பேசும்போது மெய்யழகன் அப்படிதான், மெய்யழகன் ரொம்ப ஸ்லோவான படம் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், அந்த 20 மினிட்ஸ் கட் பண்ணாதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். எனக்கு எந்த ஸ்லோவா ஃபீல் ஆகல. கொஞ்சம் அந்த ராஜா காலத்து கதையெல்லாம் பேசும்போது கொஞ்ச நேரம் அது ஏன் ஆஃப் டாபிக்கா போகுதுன்னு அந்த ராஜா பீரியட் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. அந்த சோலாஸ் பத்தி எல்லாம் பேசுவோம், மற்றபடி ஈழம் பத்தி பேசினதாகட்டும், அந்த ஸ்னைப்பர் ஷூட்டர் பத்தி பேசணும், அது எல்லாமே ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு. ஆனா இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ட்ரிம் பண்ணும்போது மொத்தத்தையும் ட்ரிம் பண்ணிட்டாங்க, அந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேணும் தான். ஒரு படம் ஸ்லோன்னு சொன்னா இப்படிதான் இது பண்ணுவாங்க. ஆனா சத்தியமே இனிமேல் யாருமே இந்த மாதிரி அட்டம்ப்டே எடுக்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா, ஒரு சூர்யா படம் நல்லா இல்லைன்னா அதுக்கு வர கிரிட்டிசிசமும், இது வேற ஏதோ ஒரு ஆக்டருக்கு 4 படம் நல்லா இல்லைன்னா வர கிரிட்டிசிசமும் ரெண்டுமே ரொம்ப வேறடா. நீ நல்லா யோசிச்சு பாரு. விஜய்க்கு வந்து வாரிசு வந்துச்சு, மட்டமா இருந்துச்சா, ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோக்குள்ள எடுத்த படம் மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே செட்டு. அந்த படத்தை டாலரேட் பண்ணிக்கிற ஆடியன்ஸ் வந்து சூர்யா உசுறு கொடுத்து நடிச்சிருக்கான். தமிழ் சினிமாவே பார்க்காத அளவு விஷுவல்ஸ் வந்துருக்கு. இது எதையுமே அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல. இவ்வளோ இருந்துமே அந்த படம் நல்லா இல்லைங்கிறாங்க. அப்போ எப்படி மற்றவங்களெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? எல்லாருமே மொக்க படம் கொடுக்குறாங்க. அது சூர்யான்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ஹேட்ரட்? அவருக்கு டிலே ஆகுது, அதான் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகுது.
அப்புறம் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பெக்டேஷன் என்னடா ஜாஸ்தி ஆகுது. 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறான்னா பார்க்கதான், இன்னும் 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்காம இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கான், அப்போ பண்ணி தான் அந்த எஃபர்ட்டை ஜஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணாம இருந்தா கூட ஓகே. அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு நான் சொல்ல, நீ படத்தை பாக்குறீல்ல, சூர்யா அதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கிறது தெரியுது இல்ல. அது யாருமே இப்ப வேற எந்த ஆக்டர்ஸ் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு நடிக்கிறாங்க? கோட்ல என்ன இருந்துச்சு சொல்லு பாக்கலாம். இல்ல என்ன இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க. டிஏஜிங் மட்டமா இருந்துச்சு சரிங்களா? இல்ல நான் ஜெனரலா கேக்குறேன். வீடியோ வராத வெளில பாத்துக்கோங்க. டிஏஜிங் கேவலமா இருந்துச்சு சரியா? ஸ்டோரியும் மட்டமான ஸ்டோரி. ஏதோ ஒரு பழைய விஜயகாந்த் படம்னு சுட்டுருக்காங்க. விஜயகாந்த் இதுக்கு மேல தமிழ் சினிமால ஒரு படம் அசிங்கமா படுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு அசிங்கமான விஎஃப்எக்ஸ். தளபதி சின்ன தளபதியா? சின்ன தளபதி கேமியோ. சரி அந்த கேமியோ கூட நீங்க நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா. என்ன டிஏஜிங் பண்றது யாருமே பண்ணது இல்லையே இப்போ வரைக்கும். மனசாட்சி தொட்டு சொல்லு. பழைய படத்தை என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு பேக் ஸ்கூல் பேக் போட்டு விட்டுருவாங்க, டை அடிச்சு மாத்திடுவாங்க. நாங்க ஃபுல்லாவே கீழ இறங்கி பண்ணிருக்கோம். என்ன கீழ இறங்கி என்ன பண்ணிருக்கீங்க? எல்லா வேலையும் பண்ணிருக்கோம். இல்லடா நான் என்ன கேக்குறேன், அந்த மாதிரி அட்டெம்ப்ட் போடுறது, இந்த அட்டெம்ப்ட் போட்டிருக்காங்கன்னு விட்டுறலாம். அதுவும் போடலையேங்க. என்ன அட்டெம்ப்ட் போடல, என்ன போட்டாங்க? இந்த மாதிரி டிஏஜிங்கும் எதுவும் இல்ல. சொல்லக்கூடாது அவங்கள. அவங்களுக்கு இதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே இந்த படத்துல என்ன புதுசா இருக்குன்னு தானே எதிர்பார்ப்பாங்க. ஆல்ரெடி பாகுபலி மாதிரி ஒரு படம் பார்த்துட்டாங்க, ஹிந்தியில ஏகப்பட்ட இதே மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸ் குமிஞ்சு கிடக்குது. இப்படி ஒரு படம் வரப்போ சரி இதுல என்ன புதுசா இருக்குன்னு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து என்ன டிஃப்ரெண்டா காமிக்க. ஓகே விஷுவல்ஸா காமிக்கிறது எல்லாம் சரிதான், பட் அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது தப்பு கிடையாது இல்ல. அது கரெக்ட் தான். மெயினா ஸ்கிரீன் பிளே சொதப்பிட்டாங்க, அதான் மெயின் ரீசன். இப்போ பாகுபலியோட சக்சஸ்க்கு மெயின் ரீசன் ஸ்கிரீன் பிளே தான். செம்ம எலிவேஷன் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும். அந்த எலிவேஷன் வந்து பின்னி எடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் தான் வந்து அவங்க அப்பாவை பற்றி அவனுக்கு தெரியுங்கிறது முடிக்கும் போது கட்டப்பா தான் கொள்றாருங்கிறப்போ ஒரு ஹை மூமெண்ட் வந்துச்சு. இதில் எதுலையுமே அந்த ஹை மூமெண்ட்டே சரியாக வைக்கல. சொல்ல போனால் நீ தேட்டர்லேயே சொன்ன மாதிரி சூரிய நின்னு ஒரு இடத்துல க்ளோஸ் அப்ஸ்ல பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பெருசா ஒரு ப்ராப்பர் டயலாக் இல்ல, எல்லாமே ஒரு ஹை பிட்ச்ல இருக்கு, எல்லாமே கத்துற மாதிரி இருக்கு. அத இப்ப ஏகப்பட்ட ஆடியன்ஸ்க்கு கம்ப்ளைண்டா பண்றது அதான். படம் ரொம்ப லவுடா இருக்கு. ஆக்சுவலா அந்த மார்க் ஆண்டனி லவுட் படம் தான், பட் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அது ஒரு மாதிரி ஒரு அந்த ஒரு தீம்குள்ள இருந்தது. இது அந்த சொல்றது புரிஞ்சுங்க, சொல்றதே புரியல, வார்த்தையே ஃபர்ஸ்ட் புரியல. இல்ல அதுக்கு 2 ரீசன் இருக்கு. அந்த டயலாக்ட்ஸும் எல்லாமே நமக்கு ஈஸியான தமிழ் மாதிரி இல்ல. அது சான்னு ஒரு ஆக்சென்ட்ல பேசி எனக்கு அது வேற ஒண்ணு தோணுது. என்ன சார்னு பேசி நானும் ஃபர்ஸ்ட் சார்னு தான் நினைச்சேன். இங்கிலீஷ்ல பேசுறானுங்க. அப்புறம் தான் புரிஞ்சு அது அப்படிங்கிறது பழைய ஸ்லாங். அப்புறம் அது என்னன்னா, இப்ப நீ மார்க் ஆண்டனி சொன்னீங்கல்ல, மார்க் ஆண்டனி படம் வந்து தியேட்டரிக்கலா எவ்வளவு நல்லா இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்ச படம். ஆனா அது ஓடிடில வந்தப்போ அதுக்கு பெரிய ரிசெப்ஷன் இல்ல. ஏன்னா ஒரு சில படம்ல தியேட்டருக்கு மட்டும்தான். இந்த படம் தியேட்டர்ல அவங்களுக்கு அந்த சவுண்டிங் தான் இவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கா அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்லடா. இல்ல இல்ல நீ பாரு, சூர்யாக்கு வந்து ஓடிடில வந்த எல்லா படம், ஓடிடி வந்த படத்துல எல்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்கணும். தியேட்டர்ல வந்த படத்துல ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்கணும். சூர்யா ரிப்போர்ட் எல்லாம் சூப்பர் படம் கண்டிப்பா வந்துருந்துச்சுன்னா செம்ம மொமெண்டா இருந்திருக்கும். ஜெய்பீம் சூப்பர் கண்டென்ட், பெரிய அவ்வளவு பெரிய ஹீரோஸ் வந்துட்டு இறங்கி ஒரு இந்த மாதிரி படம் பண்றது இருக்கு. நீ வந்து கமர்ஷியல் இல்லாம ஒரு ஆமா அதான் நீ சூர்யா வந்து நம்ம என்ன வேணா கலாய்க்கலாம். இந்த படத்தை கலாய்க்கலாம், நீ வரப்போற படங்களுக்கு கலாய்க்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி அஞ்சானே வந்து எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மோசமான படமா தெரியல. அத வந்து சும்மா ஒருத்தங்க கலாய்க்கணுங்கிறதுக்காக அந்த பீரியட்ல தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பீக் ஆச்சு. அந்த மீம் கல்ச்சர் எல்லாமே அந்த படத்தோட ஏரால தான் இருக்கிறது. சூர்யா அடிக்க ஆரம்பிச்சு அந்த படம். இல்ல அந்த படத்துல இன்னும் அந்த அளவுக்கு அசிங்கமான படம்லாம் இல்ல, அது நல்லா தான் இருந்துச்சு அந்த படம். எனக்கு ஒன்றும் அந்த கலாய்க்கிற அளவுக்கு அது மோசமான படமா இல்ல. ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரீமா கலாய்ச்சானுங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ மொக்க படத்துக்கு அந்த அளவுக்கு கலாய் இல்லை. அது ஒரு மெயின் ரீசனு. ஆனா சூர்யா வந்து நீ இன்னொரு தடவை இன்னொரு 10 வருஷத்துக்கு சூர்யாவுக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு மோசமான படம் வந்தா கூட கண்டிப்பா அந்த மனுஷன் நல்ல படம் நடிப்பான், திருப்பி நடிப்பான், திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, திருப்பியும் அதே மாதிரி நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நடிப்பாரு. அதுல வந்து நோ மேட்டர். அது வந்து சூர்யா வந்து கான்கிரீட்டா இருக்காரு அந்த விஷயத்துல. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஒன்று வந்து ஓகே இதர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக போகணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லைனா ஓகே தனுஷ் மாதிரி அமைதியாக எனக்கு கண்டென்ட் உள்ள ஃபிலிம்ஸ் போதும், நான் என்ன ப்ரூவ் பண்ண போகும் அப்படியாச்சும் போகணும். ரெண்டுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஒரு ஆர்ட் ஃபிலிம், ஒரு கமர்ஷியல் ஒரு கேரக்டர் ஃபிலிம் பண்ணுறப்போ இந்த மனுஷனை மாசா பாக்குறதா என்னன்னே. ஏன்னா இது ஒரு மாசான படம் சரியா, அந்த மனுஷனை மாசா பார்க்கணும், அந்த மனுஷனுக்கு ஒரு பில்டப் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கணும். அதுவும் இல்லை. அது ஒண்ணு சொல்லலாம். ஆக்சுவலா சூர்யா அதுதான் அந்த விஜய் அஜித் ரஜினி படங்கள்ல வந்து அந்த இது இருக்குமா, ஒரு கமர்ஷியல் பக்க மாஸ் படமா இருக்கும். சூர்யா என்ன பாக்குறது தெரியல. சூர்யா வந்து நல்ல பெர்ஃபார்மர். அவர் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்றாங்களா, ஒரு பெரிய ஸ்கேல் கொண்டு போனோம்னா நம்ம மாசம் எடுக்கணும், அந்த கேஜிஎஃப் மாதிரி ஒரு நல்ல ஒரு இதோட எடுக்கணும் ட்ரை பண்றாங்க. இதேதான் லைக் தனுஷ்கா D50ல
அவங்க ஒரு பெரிய ஸ்கேல் கொண்டு பெரிய ரீச் பண்ணும்போது சரி இவர் இந்த மாதிரி காட்டலாம் ட்ரை பண்ணாங்க. அவர் பெர்ஃபார்மர், அதை விட்டு அவர் இந்த மாதிரி அந்த பெரிய ஸ்டார் எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ட்ரீட் பண்ணால அது வந்து மேபி அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். அவர் எதிர ஒன்று கமர்ஷியல் சூஸ் இல்லை என்கிட்ட வந்து சூர்யா வந்து அடுத்து கார்த்தி சுப்ராஜ் படம் ஆன் காட்ஸு, அதே மாதிரி இதுவும் ராஜே பாலாஜி ப்ராஜெக்டும் இருக்குது. 2 படமுமே நார்மலாக ஒரு சிம்பிள் ஸ்கேலில் நார்மலாக இருந்தாலே அந்த படம் கண்டிப்பாக கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா சூர்யாவோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா அஞ்சான் வரைக்கும் சூர்யாவுக்கு இருந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங்ஸ் ஆகட்டும் ஹிட் ஆகட்டும் வேறு எந்த ஆக்டருக்குமே அந்த இறால் இருந்திருக்காது. அந்தளவுக்கு நல்ல படம். இப்போ இந்த ரீசெண்டாக ராஜமௌலியோட ஒரு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார்ல, அது சொல்லியிருப்பா அப்படி இந்த மாதிரி மகதீரா வந்து எனக்கு வந்துச்சு, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் வாரணமாயிரமும் அயனும். வாரணமாயிரம் அயன் மாதிரி தமிழில் வேறு எந்த படமும் வந்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். பெஞ்ச்மா இருக்குது அந்த படம்லாம். வாரணமாயிரம் மாதிரி ஒரு படம் இனிமேல் கௌதம் நினைச்சாலும் எடுக்க முடியாது, சூரியன் நினைச்சாலும் நடிக்க முடியாது, யாருமே இப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டே பண்ண முடியாது. அவ்வளோ நல்ல படம் அது. அது அப்படி ஒரு மேஜிக்கு. அந்த 2 மேஜிக் நடத்துனதுக்காக சூர்யா மகதீரா அவாய்ட் பண்ணது. மகதீராவே சூர்யா நடிச்சிருந்தா கூட இதே மாதிரி தான் ஒரு ரிசப்ஷன் இருக்கும் இல்ல, கண்டிப்பா அப்படித்தானே பாத்துருப்பாங்க. செட்டா இருக்காது, செட்டாக தோணி இருக்கும். இல்ல சூர்யா வந்து ஒவ்வொரு தடவை டிஃபரெண்டா ட்ரை பண்றா அப்படி. ஆனா அது யாருக்குமே பிடிக்காம போயிருது. 24 எப்படி பாக்கணும்னு அதை வச்சு நம்ம பார்க்க முடியும் படத்தை. இல்ல இப்படியே பார்த்துட்டு இது அவரை காமிக்கிறதையும் கொஞ்சம் இவர் கையில மட்டும் இல்லல்ல. இப்போ ரோலக்ஸ் கேரக்டர் வந்து லோகேஷ் ரொம்ப கமர்ஷியலான கேரக்டர், மாசான கேரக்டர், ஜஸ்ட் ரொம்ப கம்மியான டியூரேஷன் அந்த அதுக்கு அவ்வளோ ஹைப் இருந்துச்சு. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணாங்க. அதை அக்செப்ட் பண்ணது காரணம் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அது பிளேஸ் ஆன இடம், ஒரு பிளேஸ் ஆன இடம், அது ப்ரெசென்ட் பண்ண விதம். அதுவும் இல்லாமல் அது ஒரு மெயினான ஒரு பிக் ஸ்டார்ஸ் ப்ளே பண்ணுற ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் அது பிளேஸ் ஆனதுனால ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி இருக்கிறப்போ இவரை இந்த படத்தில் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம்னு தான் எனக்கு தோணும். எனக்கு என்னன்னா படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைங்கிறதெல்லாம் செகண்டாக தான் தோணுச்சு. ஏன் இந்த படம் நல்லா இல்லை, என்ன மிஸ் பண்ணாங்க, என்ன இந்த படத்தில் மிஸ் பண்ணானுங்க, நல்ல கதை தானே, இதில் இவங்க எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, ஒருவேளை நமக்கு தான் இப்படி தோணுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. இல்லை ரொம்ப நல்ல, அதாவது இப்போ சூர்யா மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வச்சுட்டு சூர்யாக்கு எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கணும், எப்படி ஒரு பில்டப் இருந்திருக்கணும், ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த 30 மினிட்ஸ் ரீல்ஸ் பார்க்கறது, அதில் போய் தியேட்டரில் போய் ரீல்ஸ் பார்த்தோம். அதுதான் இந்த வாய்ஸ் வேஸ்ட் யூஸ் பண்ணி எல்லாமே கிரிஞ்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஃப்ரான்சிஸி அதை சரி பிரான்சிஸோட ஓப்பனிங் இருக்கட்டும், அதோட மீம் டெம்ப்ளேட் மாதிரி இந்த பாய்ஸ்னு சொல்லிட்டு போனாங்க. இல்ல அது நீ ஏன் அதெல்லாம் எடிட்டரோடது, நீ அங்க இதுலயே பார்த்தது அல்லுமலால பாத்தீங்கன்னா கூட நிறைய விஷயம் இருக்கும், நல்லா இருக்கும். அது நல்லா இருந்துச்சுல்ல, அது எப்படி செம்ம ஃபாஸ்டா இருக்கு. அந்த மாதிரி ஃபாஸ்ட் கட்ஸ் இருக்காது நீ படத்துல பாத்தீங்கன்னா, சீனோட ஒட்டி இருக்கும். இது ஆமா சுத்தமா மேட்ச் ஆகல, வேணும்னே வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி. அதே மாதிரி எந்த கேரக்டருமே இன்னொரு கேரக்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல, எல்லாம் தனி 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 தனி. கேட்டா இந்த பிரசன்ட் கேரக்டரே இல்லாம என்டையரா பாஸ்ட் மட்டுமே எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த்துக்கு கொஞ்சம் நல்லா எழுதிட்டு ப்ராப்பரா ஒரு ஸ்கிரீன் பிளே மட்டும் எழுதிட்டு கங்குவாங்கிறது எடுத்தோன்னே இந்த மாதிரி இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கான், கங்குவான்னு ஒருத்தர் இருந்தான், அவனோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல இருந்து அப்படியே அந்த கதைக்குள்ள போயிருந்தாலே நான் படம் நல்லா இருந்திருக்கும். இந்த பிரசன்ட் போர்ஷன்ஸ் என்ன மண்ணாங்கடி வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் 30 லாஸ்ட் அவர் 10 வச்சிருந்தா கூட ஓடி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 30 தான் டிசப்பாயிண்ட் பண்ணது மெயினா. அது லாஸ்டா வச்சிருந்தா கூட ஓகே. அது எப்படி ஆயிடுச்சுன்னா இது நல்லா இல்லங்கறத தாண்டி எப்படா பீரியாடிக் வரும்ங்கற மாதிரி ஆயிடுச்சு. இவனுங்க என்னடா பண்ணிருக்கானுங்க, எப்ப பீரியாடிக் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும், எப்ப அது அந்த ஸ்விட்ச் அந்த டிரான்சிஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமான டிரான்சிஷன். அது எப்படின்னா திடீர்னு கட் பண்ணிட்டு அதை வச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுதான் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ், அந்த பிரசன்ட் சீக்வன்ஸ் யோகி பாபு இருந்தாரு, கிங்ஸ்லி இருந்தாரு, காமெடி ரவிக்குமார் இருந்தாரு, அவர் ஒரு ஆக்சென்ட் ஃபாலோ பண்ணாரு. ஏய் வாட் டூயிங் டா அப்படிங்கிற மாதிரி. அது காமெடி சும்மா பாக்குறது கொஞ்சம் எரிச்சல். அதான் திஷா பத்தானி கேரக்டர் எதுக்கு படத்துல என்ன ஒரு பாட்டுக்கு வந்து யோலோ பாட்டுக்கு மட்டும் இருந்தா, வேற எந்த கேரக்டருக்கும் அவங்க இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எதுக்கு சும்மா இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க? கமர்ஷியல் படத்துல ஏதோ ஒரு ஹீரோயின் வச்சு ஒரு சாங் பண்ணா, பீச் சாங் பண்ணா, நான் அதை வச்சு படமே பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் தான். இருங்க, அந்த சூப்பர் ஃபார்முலா அது. அந்த மெயின் பீரியாடிக் போஸ்ட்ல வந்துட்டு அந்த சின்ன பையனும் சூர்யா மீட் பண்ற பாயிண்ட் தான். சோ அதுக்கு எழுதுனதான் அவங்க இதெல்லாம். இவரு போற நீங்க அது எப்படி வேணா பண்ணியிருக்கலாம், டக்குனு மீட் பண்ண வச்சிருந்த ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க அந்த நடுவுல பண்ண ஒரு இதுதான், அந்த பிளேவே நல்லா இல்ல. அதுவும் இல்லாம உட்காரவே இல்லை அந்த படம். எங்கேயுமே ஒரு பிளேஸ்மெண்ட்டே இல்லை. ஒரு கிரிப்பிங்கா அந்த பீரியடிக் போர்ஷன்ஸ் கிரிப்பிங்கா கொண்டு போயிருந்தா சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த ஐலாண்ட் ஃபைட் சான்ஸே இல்லை, சூப்பரா இருந்துச்சு. அது இல்ல கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் ஷிப்புக்கு போறப்ப தலைவனே சாங் பிளேஸ்மெண்ட், அதுதான் நிஜமாலே சூர்யா. அதுதான் சூர்யாக்கான ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கலாமே. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி ஒரு சீன் எழுதிட்டு
சூர்யா அவங்க நடிக்க வச்சோம்னா சூர்யா பின்னி எடுப்பாரு. அது நல்லா இருந்துச்சு அந்த சீன். அந்த கேரக்டர் வந்துட்டு ஹோல் வில்லேஜ் அங்க இருக்கு, பார்த்தா இவர் வந்து தனியா ஒரு பக்கம். அது செமையா இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரெடேட்டர்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா, அர்னால்ட் நடிச்சது. அதுல இதே மாதிரி தான் ஒன்று பண்ணுவாங்க, ட்ராப் செட் பண்ணி அந்த ஏலியன்ஸ் அதே மாதிரி தான். ஆனா இந்த சீன் செமையா இருந்துச்சு. அந்த ஐலாண்ட காமிப்பாங்க, ஷிப்ல இருந்து வர்றது, தலைவனே ஸ்டார்ட் ஓகே செமையா இருந்துச்சு. ஒரு பாட்டு ஒரு என்ஜாய் பண்ற மூமெண்ட்னா அது தலைவனே சாங் சொல்லலாம். ஸ்டண்ட்ல முக்கியமா அந்த வெங்கால் நடந்த கேர்ள்ஸ் ஃபைட் செமையா இருந்துச்சு. யூசுவலா என்னன்னா இப்ப மேக்ஸிமம் படத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அண்ணனை கூப்பிடுங்கம்பாங்க, அண்ணன் வந்துருவாரு. எப்பவுமே அண்ணன் வந்துருவாரு, அதுதான் எப்பவுமே படமா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்துருந்தா சத்தியமா எனக்கு செம்ம காண்டா இருக்கும். எனக்கு என்ன தெரியுமா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, சரி இந்த காட்டுல தான் கார்த்தி இருப்பாப்ல, கார்த்தி கேமிங் இங்கதான் வருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை வேண்டாம். அந்த சீன் செட் பண்ணது நல்லா இருந்துச்சு. இவங்க போறாங்க, ஒரு இடத்துல ட்ராப் ஆயிடுறாங்க, இவங்க ஒரு டவுன் மாதிரி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இது ஆகும்ல, சூர்யா ஹெல்ப் கேக்குறாங்க, திருப்பி ரிப்ளை வருது. என்ன கேட்டா சூர்யா நீங்க 25 பேர் ஒரு டக்குன்னு எனக்கு எதிர்பார்க்கல. யூசுவலா சூர்யா அந்த மாதிரி தான் வருவார். இன்டர்வல் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அதுவும் சொல்லிருந்துச்சு, அந்த பிராக்டிஸ் கொடுத்தது முன்னாடி, அதுவும் அந்த மேட்ச் கட் ஆனது. அப்புறம் திடீர்னு இவங்க சண்டை போடுறப்போ அவனோட ப்ரொஃபைல் காட்டுது, சூர்யா வந்து ரியலா வந்து சண்டை போட்ட மாதிரி காமிச்சது, அதெல்லாம் எனக்கு ஓகே. அது அந்த ஃபைட் டாப் நாச்சா இருந்தது. அந்த இன்டர்வென்ஷன் சொல்லும் போது தான் ஒரு இது, அந்த இன்டர்வென்ஷன் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த பையன் வந்து ட்விஸ்ட் சொல்லாத, அந்த பையன் வந்து ஒரு விஷயம் பண்றான், அங்கேயே கட் பண்ணிருக்கலாம், அப்படியே கட் பண்ணிருக்கலாம் என்ன கேட்டா. இல்ல அட்லீஸ்ட் இல்லனா குத்துனோனே கட் பண்ணிருக்கலாம். அந்த பையன் தான் எடுத்து பறந்து வருவான். அவ்வளவுதான், ஸ்பாயிலர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பையன் தான் சூர்யா குத்திடுவான். குத்து வரும்போது ஃபர்ஸ்ட் இப்படி கிளிப் ஆனா சரி தெரியாம பட்டுருச்சு, அவன் சரக்கு இறக்கிட்டான், அவர் ட்விஸ்ட் ஒன்று ஏற்படுச்சா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு அங்கேயே அப்படியே கட் ஆயிருக்கணும். அதுவே அந்த ஃபீலிங்ஸே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஃபீல் போயிட்டு இருக்கும். எனிமீஸ்லாம் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, என்னப்பா குத்துவானா என்னன்னு. நான் குத்துனதுக்கு அப்புறம் அங்கேயே முடிச்சுட்டா அனுப்பிச்சு விட்டுருக்கோம். உடனே அவர் குத்து வாங்கிட்டு வந்தோடனே அவங்க ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, சூர்யாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி வச்சிருந்தா பரவாயில்ல, அது ஃபுல்லா போட்டு தூக்கி எப்படி இல்ல. அதுக்கப்புறம் சீன் ஒரு மாதிரி கட் ஆயிரும், அவ்வளவுதான். அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடும். அது வந்து தனியா உட்கார்ந்து அது ஆக்சுவலா வந்து ஈவினிங் டைம் நடக்கும்னு நினைக்கிறேன். சைக்கிள் கட் பண்ண உடனே நைட். ஆமா, அது எப்படி அந்த நல்லா அது பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல ஒரு பெரிய ஹை இருந்திருக்கணும். அத பீக்ல கொண்டு போய் விட்டுருந்தா செம்ம மவுண்டா இருந்திருக்கும் இன்டர்வெல்லுக்கு. அந்த பீக் அதுக்கப்புறம் காமிச்சிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டம்மியாவே காமிச்சிட்டாங்க. நீங்க ஒரு கத்தி எடுத்து கொடுத்து குத்தினானா யாரா இவன் மேஜிக்கா என்ன இப்படிதான் இருக்கும். அதோட கட் பண்ணி தான் அவன் அழுதுட்டு இருக்காங்க அப்பாக்காக. எதுக்கு எடுத்த பேன் முடிச்சு படம் கதை கேட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்து அறுவலைச்சு குத்துறான், பகன்னு சொல்றான், எதுவுமே இல்ல. அங்க இருந்திருக்க வேண்டியது. அது என்னாச்சுன்னு தெரியல, டப்புன்னு ஒரு கட் ஆச்சு. டக்குன்னு பார்த்தா போட்ல இருக்கு, லெட்டர் வருது, கங்கு பார்த்து இருக்கு. அப்படி அது என்ன நடந்துச்சுனே தெரியல. அங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலா இருந்துச்சு. ஆனா அந்த மன்னிப்பு சாங்கோட விஷுவல்ஸும் செமையா இருந்துச்சு. அந்த தாய்லாண்டோட அந்த பீச் ஐலாண்ட்ஸ் எல்லாம் அது செமையா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே, அந்த யானை கூட இருக்கிறது, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. விஷுவல் நல்லா இருந்தது. பட் ஆனா சீன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆமா ஆமா ஆமா, அந்த ஐலாண்ட் சீன்ஸ்ல கொஞ்சம் ஐலாண்ட்லயே தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 40 minutes 45 seconds மேலேயே அப்படியே. அது என்னன்னா அதுதான், அவர் போய் திருப்பி பையன் கூட இது ஜெல்லாக ட்ரை பண்றான். பையன் வந்து இது ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கான். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்க ட்ரை பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஒரு மாதிரி ஃப்ளோவாகவே போல. இவங்க ஏதோ ரொம்ப கஷ்டம், இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ள இவ்வளோ ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறவங்க அந்த சாங் பிளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, சாங்கை குறவே சொல்லலாம். சாங் விஷுவல்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. தலைவன சாங்கும் சூப்பரா இருந்துச்சு, அந்த மன்னிப்பு சாங்கும் சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ் சாங் செம்மையா இருந்துச்சு. அங்க வச்ச லைட்டிங், அந்த செட்டப் எல்லாமே ஃபைவ் சாங் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் என்னன்னா எனக்கு பர்சனலாக தோணு விஷயம் வந்து, ஓகே சினிமாட்டோகிராஃபி வைஸ் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு, விஷுவலாக நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் எனக்கு சுத்தமாக உட்காரல. ஏன்னா நான் ஒரு பீரியாடிக் போர்ஷன், ஒரு பீரியாடிக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் ஒரு கேதரிங் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி நடக்கும், ரொம்ப சிம்பிளா மகதீரால ஒரு 100 பேரை அடிக்கிற மாதிரி கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபைட் இருக்கும். அதான் அந்த ஃபைட்டுக்கு ஸ்டேஜிங் அவ்வளோ ஸ்டேஜிங் பண்ணிருப்பாங்க, செம்மையா இருக்கும்ல. அந்த 100 பேரையும் அவன் எப்படி அடிக்கிறாங்கறத இல்ல, அந்த லொகேஷனே சூப்பரா இருக்கும். அந்த ஒரு கல்லு மேல சிவன் சிலை இருக்கும், அதுக்கு நடுவுல ஒரு ட்ராக் இருக்கும், அந்த ட்ராக் ஒரே பாதை தான், அந்த ஒரு பீஸ் தான் இருக்கும். அது கடையே எண்ட் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த ஃபைட் முடியற வரைக்கும் என்னடா ஆகுது, எப்படா முடியும், எப்படா அப்படி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஹீரோ சாவாரா அடிப்பாரா, இதுல இவர் என்னன்னே தெரியல. 100 பேர் வந்தாரு, ஒரு ரிக் போட்டுருக்காங்க, ஒரு நல்ல ஒரு இல்ல அந்த ஷிப் சீக்வென்ஸ் அவ்வளோ விஷுவலா காமிச்சிட்டு அது ஆக்ஷன்ல சொதப்பிட்டானுங்க. அந்த ஷிப் சீக்வென்ஸ் நிறையவே இந்த படம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி பாபி டியோலுக்கும் சூர்யாக்கும் கிளாஷ் ஒண்ணுமே இல்ல. இப்படி ஒரு படம் முடிஞ்சிச்சு. அவரும் ஃபைட் 6 பேக்ஸ் அந்த ரிவீல் வரையும் செம்மையா இருந்துச்சு. 6 பேக் ரிவீல் சீன் சூப்பரா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பாபி டியோல என்னடா பாபி டியோல்றா அது மாதிரி இருந்துச்சு. அவரும் கட்டையை வச்சுக்கினே நடந்துட்டு இருக்காரு, ஒத்த கையில சண்டை போட்டுருக்காரு, இவரும் கயிறை பிடிச்சே சண்டை போட்டுருக்காங்க. ஃபைட்டும் பெருசா இல்ல, கழுத்தை பிடிச்சிட்டே இருப்பாங்க, அந்த பொண்ணு கீழே விழுறது, பையன் கீழே விழுற வரைக்கும். இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு, பொண்ணா பையனாங்கிறது நிறைய பேர் இதை சொல்றாங்க. பீரியாடிக்ல இந்த பொண்ணு மாதிரி இருந்து பிரசன்ட்ல பையன் இருக்கிறாங்க, என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கிற மாதிரி. எனக்கு பார்க்க போது நான் சத்தியமா ட்ரெய்லர்ல இவனா அவனானு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சீரியஸா நான் பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் ஓப்பனிங்ல தான் நினைச்சான் பையன். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் லைக் எதுவுமே ஒரு மாதிரி ப்ராப்பராகவே இல்லை. ஒரு மாதிரி மாண்டாஜ் எப்படியே இருக்கு, ஒரு சாங் ஒரு எடிட் பண்ண கட்டுக்கு எடிட் பண்ண எப்படி இருக்கும், ஆல்பம் சாங் ஆல்பம் அந்த மாதிரியே போய் எடுத்துட்டாங்க அவங்க. சரி ஃபாஸ்ட்டாக தான் அப்படி இருக்கு. சரி ஓகே, ப்ரெசென்ட்ல கார் சேஸ் சீன்லாம் இருக்குது, என்னென்னவோ பண்றாங்க. ஜஸ்ட் நார்மலாக அந்த ரீல் கண்டென்ட்லேயே கார் சேஸ் சீன் அவ்வளோ பெரிய க்ரூ வச்சுட்டு ஒரு சேஸ் சீனு. இன்னமும் அந்த பழைய அந்த சிஜி க்ரீன் மேட் போட்டுக்கிறாங்க, அதே அந்த ரோடு சீனை கட் பண்ணிக்கிறாங்க, 2 சைடு தான் வைக்கிறாங்க ஃப்ரேம், அதில் மட்டுமே சேஸ் போகுது. அந்த திஷா பத்தானியும் அவரும் வர்ற சீனு எவ்வளவு சூப்பரா காமிக்கலாம். லொகேஷன் நல்லா இருந்துச்சு. அன்னியன் படத்துல அம்பியை தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சானுங்க அந்த சீன் எல்லாமே. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அதுலயே அந்த மாதிரி காமிச்சாச்சு. இன்னுமாடா அதை காமிப்பீங்க. அங்க சுத்தமா ப்ரொடக்ஷன் வேலையே தெரியல, ஏதோ சும்மா நார்மலான ஒரு படத்துல ஒரு கார் சேஸ் சீன் இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ இந்த தூம் அந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க தெரியுமா, சும்மா ஒரு பீச் சீன், ஒரு பிகினி சீனு எல்லாம் வச்சுட்டு பீச்ல எல்லாம் இருப்பாங்க, அதே மாதிரி டான்ஸர் திடீர்னு போய் கொள்ளடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல சிவா என்னமோ ட்ரை பண்ணியிருக்காரு. அது ரொம்ப மட்டமா இருக்கு அந்த சீன் எல்லாமே. நிஜமா சூர்யாவோட என்ன சொல்றது கேலிபருக்கு இந்த படம் மட்டிக்கும் மாதிரி இருந்துச்சு சொல்ல போனா. செகண்ட் பார்ட் எதுவும் எடுத்து வைக்கல, நானே சொல்றேன் தீவிர சூர்யா நானே எடுத்து வச்சிருக்காங்களா, வச்சுட்டு நம்ம கிட்ட சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கும். இந்தியன் 3க்கு அப்புறம் இல்ல இந்தியன் 2 அளவுக்கு இது மோசம் இல்ல, இருந்தாலும் இது மோசம் தான். அதுக்கு இது மோசமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த 2 பத்தி சொல்லும் போதுதான் இப்போ பார்த்தா இந்த பேண்டியன் ஒரு ட்ரெண்ட் என்ன ஆகுதுன்னா பார்ட் 2 கொண்டு வருது. பாதி கதையை எழுதிட்டு எடுத்துட்டு பாதிதான் கதையே இருக்கும், அதை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு எண்ட்ல வந்து 2 வச்சு முடிச்சிடுறாங்க. அவர் அதை வச்சு கனெக்ஷன் வச்சு 2 எழுதி நீ பாத்தீங்கன்னா பாகுபலி எல்லாம் அது ஒரே கதை தான், பெரிய கதையை அவங்க பாகுபலி தான் ட்ரெண்ட் செட்டர். அதுதான் ஏன்னா 1 கலெக்ஷன் ஆச்சு, 2 பயங்கர கலெக்ஷன் ஆச்சு. அவங்க செட் அவங்க ஒரு பேண்டியன் மார்க்கெட் ஒன்று ஓபன் பண்றாங்க. ஸோ அது என்ன பாகுபலி அது செம்மையான ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணது. அது நிஜமாலே இந்த மனுஷன் ராஜமௌழி ஏதோ பிளான் பண்ணாரா இல்ல பட்ஜெட் ஓவரா போயிருச்சு, கட் பண்ணி வச்சோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கதையே ஒரு ஸ்ட்ரெச் கதை தான். நீ 1ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நீ 1ல வந்து அந்த அவரோட ஹிஸ்டரி சொல்லும் போது மட்டும்தான் பிளாட், மத்தபடி அதுக்கு முன்னாடி இருக்கதா சும்மா பாப்பா மலையை பாப்பாரு, கல்ல தூக்குவாரு, மலை ஏறுவாரு, அதுலயே பாதி படம் போயிடும். கட்டப்பா மீட் பண்ற வரைக்கும் பாதி படம் போயிடும். டிராவலுமே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி தான். அதுதான் சொல்றேன். ஆனா பெருசா கதை இல்ல. ஆனா மேக் ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அந்த மலைக்கு ஒரு பில்டப் கொடுப்பாங்க, அங்க யாருமே ஏறினது இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏறுறேன் அப்படின்னு சொல்லி ஏறுவா. அப்படி இது எல்லாமே நடக்கும் சீக்வன்ஸில். தமன்னா கேரக்டர் அதில் எதுக்குன்னு இதெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு படத்துல. அதுக்கு ஒரு சாங் இருக்கும், அது எங்கேயுமே ஆக்வர்டா இருக்காது, ஆனா எல்லாமே இன்டர் கனெக்டடா இருந்துச்சு பெர்ஃபெக்ட்டா. அது ஒன்று உன்னிய பேண்டியன் நல்லா ஆச்சுன்னா KGF 1 and 2. ஆமா அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும் உனக்கு. அது அவங்க 1 எடுத்து 2 வச்சதுக்கு காரணமே அவங்க 2க்கு ஒரு இது இருந்துச்சு, நல்ல ஒரு கண்டென்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுனாலதான் அவங்க 1 தைரியமா எடுத்து அந்த 2க்கு ஒரு லீட் வச்ச மாதிரி இருக்கும். அதுமே அது ஒரு பெரிய. அதுக்கப்புறம் பாகுபலிக்கு அப்புறம் அது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீ வர எல்லா படம் பார்த்தாலே புஷ்பா, தேவரா. தேவராவுக்கு 2 இருக்கா? நல்லதா, நான் 1 பார்க்கல. தேவரா நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்க. இப்படி சொல்றீங்க. ஸ்டண்ட் சூப்பரா இருக்கும். ஸ்டண்ட் பிஜிஎம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்த சுராமி அதுவுமே நீங்க பார்க்க போதெல்லாம் அவ்வளவு மோசமா தெரியாது, நீட்டா தான். டிஎஸ்பி ஒர்க் பண்ணிருக்காப்ல, ஆனா எப்படி சொல்றது, எலிவேஷன் பிஜிஎம் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. தலைவனே நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த மாண்டேஜ்ல எல்லாம் நடக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே. பட் அதை தாண்டி ஒரு எலிவேஷன் சீன் இருக்குன்னா அது எவ்வளோ தூரம் டேரக்டரோட இன்புட் இருக்குது, கேமராமேனோட இன்புட் இருக்குதோ இவரோட இன்புட் அதில் இருக்கணும். அவர் தான் இந்த சீனே தூக்கி விடணும். அது இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லை. எங்கே ஒரு மாதிரி சட்டிலாகவே பிஜிஎம் போயிட்டு இருந்துச்சு. மெயினாக தேவை இருக்கிற இடத்துல அந்த பிஜிஎம்மோட ப்ரெசன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இல்லை. தேவையில்லாத இடத்துல அந்த பிஜிஎம்னா சும்மா ஒரு திரும்புறப்போ ஸ்லோ மோஷன் வீரா வீரான்னு வருது. ஸோ அதுதான் ஒன்றும் இல்லை, சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காரு. சீன் நல்லா இருந்தால் பிஜிஎம்
முடிஞ்ச அளவுக்கு அது என்ன சொன்னாங்க முட்டு கொடுத்துருக்காரு. தியேட்டர்ல சொன்னாங்க தூங்காதுக்கு மெயின் காரணம் வந்து டிஎஸ்பி ஒண்ணுதான், பிஜிஎம் வைஸ், அதுக்கப்புறம் படம் ஒண்ணுதான். சூர்யா கத்திட்டே இருந்த பெருமாச்சி மண்ணேன்னு கத்துனதுல நிறைய பேர் தூங்காம கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க படத்தை. ஒரு சில அவங்க காமிச்ச விஷுவல்ஸ்ல எதுன்னா அந்த போஸ் இருக்காருல்ல, அவரோட கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. ஆனா ஒண்ணுமே காமிக்காம விட்டாங்க பெருசா. அவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். அவருக்கு கூட தான் அந்த கேரக்டர் ஒரு கேரக்டரேஷன் எழுதி இருப்பாங்க, மாதிரி ஒரு டபுள் பிளே ஆடுறது. அதான டைலாக்ஸே இல்ல பாத்தியா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் டைலாக் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப். அந்த கேரக்டர் ஒரு தடவை வருவாரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனு அப்படியே இப்படி பார்த்துட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு நல்ல கெட்டப், செம்மையா இருந்துச்சு. அந்த 300ல ஒரு கேரக்டர் ஒன்று அதே மாதிரி. ஆமா, அதே மாதிரி சூப்பர். இதெல்லாம் எதிர்பார்க்கல அவர் இப்படி நடிப்பாரு, சரி அப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குன்னு சொல்லி அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆமா, அவ்வளவுதான். கருணா சொல்றது ட்விஸ்ட் கொடுத்தாரு. கையெழுத்துன்னு வந்து நான் போட்டு கொடுத்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. கருணாஸ் கேரக்டர் கூட பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, பட் போஸோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. போஸோடது எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட போய் ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா ஃபேனா போய் சூர்யா படம் பார்க்க போய் எனக்கு ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு. அப்படி அதுதான் எரிச்சலா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த பேன் இந்தியா ரீச் ட்ரை பண்றதுனாலதான் இவ்வளவு சொதப்புறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்க பாலிவுட்டுக்கு போன ஒரு மார்க்கெட் பிடிக்கணும்னாலதான் ஓப்பனிங் சீக்வன்ஸ் அந்த அப்படி இருந்துச்சா. கரெக்ட். இது பாலிவுட் பேட்டர்ன்ல இருக்கு பாத்தியா, அந்த படத்தோட இனிஷியல் சீக்வன்ஸ் எல்லாமே பாலிவுட் மாதிரியே இருக்கும். அந்த ஒரு பெரிய மார்க்கெட் பேன் இந்தியன் பிடிக்கணும்னு ஆக்சுவலா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு எடுத்தாலே படம் நல்லா இருந்தா அதே பேன் இந்தியன் போவோம். கந்தா எடுத்துக்கோங்க, அவங்க பேன் இந்தியா எல்லாம் ஏமே பண்ணல, அவங்க நம்ம ஆடியன்ஸுக்கு நல்ல படம் இருக்கலாம். அந்த படமே கண்டென்ட் நல்லா இருந்தா அது பேன் இந்தியன் ஆயிடுச்சு. சோ அத ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க பேன் இந்தியா டெம்ப்ளேட். என்ன கேட்டா சூர்யா இந்த டாப் டயர் டைரக்டர்ஸ் யாரு கூடயுமே ஒர்க் பண்ணாம ஃப்ரெஷர்ஸா யாராவது புதுசா வரவங்க கூட ஒர்க் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். சீரியஸா, அதாவது இப்போ யாராவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய்க்கு அஜித்துக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணாத டைரக்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட சூர்யா படம் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் சூர்யாவோட ஃபிலிமோகிராஃபிலேயே. அப்ப நான் தான் போயிடுவேன். இல்ல எழுதுறதுக்குலாம் நிறைய பேர் எழுதிட்டு தான் இருக்காங்க. சூர்யா வந்து கதை கேட்கணும்ல, அதை எடுத்து நடிக்கணும்ல, அதுதான் இந்த மாதிரி பெரிய படம் தானே பண்ணுவாரு. இன்னமும் திரும்ப திரும்ப சின்ன படம் கொடுத்துருந்தா அவரோட மார்க்கெட் இருக்காது, அவருக்கு ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆகாதுல. இல்லை நீ நிஜமா சொல்ல போனா நானும் விக்கி பேசிட்டு இருந்தோம், இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் பெருசா இதே பண்ணலடா, ப்ரொமோஷன்ஸே பண்ணல. ஏன்னு யோசிச்சா இவங்களுக்கு ஏதோ கெஸ் பண்ணியிருப்பாங்க போல, தமிழ்ல மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாம போலான்னு. கண்டிப்பா சொல்றேன், நார்த்ல ஆந்திரா சைடு இந்த படம் ஹிட். ஆந்திரா ஓடலையா? அப்படி ஆந்திராலே ஓடலையா? தெலுங்கானா எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மசாலாவை கலக்கணும். நம்ம ஊருக்குன்னா மிளகா பொடி போடணும், அவங்க ஊருக்குன்னா மஞ்சள் பொடி போடணும். எல்லா பொடியும் போட்டு காஷ்மீர்ல இருந்து அப்படியே வந்தே வந்திருக்காரு. எல்லா பொடியும் பொடி காலி ஆயிடுச்சு, அதனால விட்டுட்டு போயிட்டாரு. அதனால எல்லாருக்கும் ஒரு சீன் தான் பிடிக்குதே தவிர அந்த படமா பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும். எனக்கு 2 எடுக்க மாட்டாங்க. நான் வெயிட்டிங், நான் வெரியா வெயிட்டிங். காங்கோவா 2கா? காங்கோவா நீங்க இப்படி பேசலாமா? சூர்யா எடுக்கவே முடியும். அதான் வராது இல்ல, அதான் சொல்றேன். யார் சொன்னா வந்துரும்? அதெல்லாம் நீங்க வேற ஓவர்சீஸ் ஏங்க ஏன்னா இந்த படத்தோட ப்ரீ பிசினஸே நல்லா இருந்திருக்கும். ப்ரீ ஓபனிங் பிசினஸ் சிவா தான் சொல்லிட்டாரு, யுஎஸ்ஏல இருந்து ஃபேன்ஸ் எல்லாம் கால் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அஜித் குமார் அப்புறம் ஏன் ரிவீல் பண்றீங்க, சும்மா இருங்க. அவதான் கால் பண்ணி சிவா படம் நெக்ஸ்ட் அவர் கூட கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சத்தியமா இந்த மனசன் படத்துக்கு மட்டும் நான் தியேட்டருக்கே போக மாட்டேன். சிவா படத்துக்கு நான் தியேட்டருக்கு போக மாட்டேன், வாழ்க்கையை வெறுத்துட்டேன். அண்ணாத்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து வாழ்க்கையை வெறுத்துட்டேன். சூர்யாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போனேன். இவரு ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு தெலுங்கு பிரஸ் மீட்ல வந்துட்டு, நெக்ஸ்ட் சிவா சார் வந்து அஜித் சார் ஒரு படம், நெக்ஸ்ட் வந்து கங்குவா 2 அப்படின்ட்டாரு. ரெண்டும் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இதோட இந்த பாட்காஸ்ட் எண்ட் பண்ணிக்கலாம். அதனால இதுதான் எங்க தாட்ஸ் அபவுட் கங்குவா. அதனால எங்க தாட்ஸ் பிளஸ் மேக்ஸிமம் ஆடியன்ஸோட தாட்ஸும் இதே தான் இருந்திருக்கு. நாங்க ஒன்றும் பெருசா நாங்க ஒன்றும் பெரிய இவங்கெல்லாம் கிடையாது சொல்றதுக்கு. பட் ஸ்டில் ஐயோ நல்ல வேலை சொன்ன, அதுதான் அந்த அளவுக்கு தான் அந்த சீன் இருந்துச்சு. அவர் வந்து அது ரோலக்ஸ் டில்லி எங்க இருக்கு அந்த ரைட்டிங், இது எங்க இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆயிடுச்சு. இந்த கேமியோங்கிறது யாராச்சும் ஒரு புது கேரக்டர் வந்து ஒரு பெரிய லீட் ஒருத்தவங்க பண்றாங்க. இல்ல ஹரி, இந்த ட்ரெண்ட் இருந்துச்சு பழைய ரஜினி படம் கமல் படத்துல பாத்தீங்கன்னா தில்லுமுல்லுல பாத்தீங்கன்னா கடைசியில கமல் வருவாரு. அதே மாதிரி ரஜினி படத்துல வந்து சிரஞ்சீவில கேமியோ பண்ணிருக்காங்க மாப்பிள்ளை படத்துல. அதெல்லாம் இந்த கேமியோஸ் இருந்துச்சு.
ஆனா இப்ப என்னன்னா அதுக்கு ஒரு பெரிய ஹைப் வந்துருச்சு. அப்ப அந்த சீனுக்கு ஹைப் இருக்காது, சும்மா நட்புக்காக சிரஞ்சீவி, நட்புக்காக கமலஹாசன் அந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்ப அப்படி இல்ல, மேபி அந்த ஹைப் கிரியேட் பண்ணாம கொஞ்சம் நமக்கு சர்ப்ரைஸா வந்திருந்தா மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எல்லாருமே காமியா எட்டு வந்தா கங்கோ 2 ஸ்டார்ட் பண்றாங்க. அது இல்லன்னா எப்படி? சத்தியமா யாருமே இத டாலரேட்டே பண்ணிக்க மாட்டாங்க. அந்த படத்தை எடுத்தா கூட யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. இந்தியன் 3 எப்படி வராதோ அதே மாதிரி கங்கோ 2 வராது. அந்த ஓடிடில வரலாம். சூர்யாக்கு ஓடிடி ராசி என்ன நடந்துச்சு? ஆமா, அமேசான் பிரைம் வாங்கிட்டானே இல்ல, 1 வாங்கிட்டாங்க, 2 வாங்கல. 2 எடுக்கலடா. நீங்க ஏன்டா எடுத்த மாதிரியே பேசிட்டு 2 எடுத்துருப்பாங்களோன்னு எங்களுக்கு எல்லாம் தோணுது, ஏனே தெரியல. இல்ல அது உண்மையில அந்த அந்த ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க வச்சு பண்றாங்க, அவங்களுக்கு சூப்பர். ஆமா, அது என்னடா அதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்து எதையாச்சும் எடுத்து வச்சிருக்க வேண்டியது. அவர் வேற ஃபைனல்ல காரனே தூக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு காமிச்சாங்க? இல்ல அது வச்சு செகண்ட் பார்ட்டுக்கு ஏதோ வரப்போதா? அது உண்மை இல்ல, நீ ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றத நடிக்காத சரியா? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்ல முடியாது இல்லைங்க. எந்த படத்தையும் எப்படி பேசுறாங்க, முட்டை கொடுக்கணும்ல. சரி, ஓகே. கார்த்தி வந்தது, அது ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ்லயே அவ்வளவு எஃபெக்ட் ஆல. பிரசன்ட் சுத்தமா இல்ல, பாஸ்லேந்து கொஞ்சம் வந்துச்சு. பிரசன்ட் அது வேற யாராச்சும் வரவங்க மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இல்ல நான் கேமரா தலையில போகும்போது நீ தானே அப்படின்னு கார்த்தி ஐயோ மிலிட்டரி நீ என்ன அங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மிஸ் பண்ணல. இல்ல மிஸ் பண்ண நிறைய மிஸ் பண்ணிட்டோம், நிறைய மென்ஷன் பண்ணி. கொஞ்ச நேரம் பேசணும், நான் அழுதுருவேன். இல்ல நீ மிஸ் ஆயிருக்க வேண்டிய படம் தான், தெரியாம மிஸ் ஆகி எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் விட்டா நான் அழுதுருவேன். அதனால இந்த பாட்காஸ்ட் இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நன்றி, வணக்கம். படத்தை பார்த்தாலுங்க தூங்குங்க. டாடா, குட் நைட்.